ஏரி குளம் வெட்டுங்கடானா ஆத்துக்குள்ள ஏரி குளம் வெட்டிருக்கான் பாருங்க. இந்த பாருங்க 3 அடி தான் மண் அல்லணுங்கிறது அரசினுடைய சட்டம். 3 அடி தான் அல்லணும்னு. அவன் இரும்பு கை கொண்டு 30 அடிக்கு அள்ளியிருப்பான். 30 அடிக்கு இரும்பு கை கொண்டு பொக்களை நெந்தரம் கொண்டு அள்ளிக்கொண்டே இருப்பான். பாருங்க வண்டி வண்டியா போகுது பாருங்க, போய்கிட்டே இருக்கு. அவ்வளவும் இதை காசா பாக்குறான். கொண்டு போய் பிற மாநிலங்களுக்கு, இங்கே பாலாற்று மணல் கிடைக்கும், அங்கே தாமிரபரணி ஆற்று மணல் கிடைக்கும் என்று எல்லா மாநிலங்களும் எழுதி வைக்கப்பட்டு விற்கப்படும். இதை அள்ளி தின்றது இந்த திராவிட பெருமக்கள் தான். இது ஒரு சனியன், இது ஒரு சனியன். இந்த 2 சனியனையும் சட்டையா தச்சு கொண்டு இப்ப ஒரு சனியன் சனிக்கிழமை வரும். இத சொன்னதுக்கு தான் அண்ணாவை சொல்லிட்டாரு, எம்ஜிஆர் சொல்லிட்டாரு. இந்த 2 சனியனை தான் சொல்றேன். புரியுதா? சனிங்கிறது கூட ஒரு நல்ல வார்த்தையா இருக்குது. இது கொடுஞ்சனியன்கள். இந்த மனிதன் இந்த தோலை எடுத்து விட்டால் நோய் தொற்றி வந்து உடனே மனிதன் மரணித்து போவான், இறந்து போவான். அதுபோல என் ஆறும் மணலை எடுத்து விட்ட பிறகு இறந்து போகிறான். ஆறு மரணித்திருது. ஆறு செத்து போகுமா சீமான் நீங்க கேட்கலாம். செத்து போகும். பாரு எப்படி அல்றாம் பாரு, செத்து போகும். கழிவு நீர் ஓடுகிற காவாயாக மாற்றி விட்டார். நீங்க பாருங்க, இங்க பாருங்க. இது வந்து ஆத்துக்கு இருகரையிலும் இருக்கிற நாணல். மணல் இருந்தால் நடுவில் எதுவும் முளைக்காது, இரு ஓரத்தில் நாணல் இருக்கும். மணலை அள்ளிவிட்ட பிறகு மண் வந்துருது. மண் வந்த பிறகு அங்கே மரம் செடி கொடி எல்லாம் முளைச்சிருச்சு. அங்க பாரு எப்படி வந்துருச்சா, மரம் முளைச்சிருப்பாரு நடு ஆத்துக்குள்ள. ஏன்னா மணல் அள்ளிட்டான். இங்க பாருங்க, இங்க ஆறு இந்த வண்டியில ஏற்றி போறல, இதுல 2000 லிட்டர் தண்ணீர் போகுதுங்க. ஒரு வண்டியில போற ஈரத்தோட போற மணல்ல 2000 லிட்டர் தண்ணீர் போகுது. இது தண்ணீர் என்று நீ நினைக்காதே என்னுடன் பிறந்தவனே. நம்மை பெற்ற தாயின் கண்ணீர். என்னரும் பிள்ளைகளே, என்னை இப்படி கொண்டு போறானே, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறீர்களே, வருங்காலத்தில் தாகத்திற்கு தண்ணி இல்லாமல் நாக்க வறண்டு சாவீர்களே, என்ன செய்வீர்கள் என்று ஏங்கி அழுகிற கண்ணீர் தான் அது. இந்த பாரு, இதை அரசே அது தீர்மானித்த நியமிச்ச அளவுக்கு 3 அடியில அள்ளி வித்திருந்தால் 500 ஆண்டுகளுக்கு இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு அது கொடுத்திருக்கலாம். அந்த வருவாயை அரசு தன்னுடைய நிதி தேவையை பெருக்கி, நிதி வளத்தை பெருக்கி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்திருக்கலாம். தனியார் முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்கு ஒப்பந்தத்தை கொடுத்து விட்டு கமிஷனை வாங்கிக்கிட்டு நின்ன புரோக்கர் பசங்க கிட்ட நீ நாட்டை கொடுத்துட்ட, வாங்கி தின்ட்டான், மொத்தமா முடிச்சிட்டான்.